வெல்கம் டு மாசா எஸ்எஸ்சி அகாடமி. ஸோ நாம இந்த வீடியோல எஸ்எஸ்சி ஜிடி மாணவர்கள் இனிமேல் என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ. ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நிறைய சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நான் கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பா உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? ஸோ இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா எஸ்எஸ்சி ஜிடிக்கான கம்ப்ளீட் எக்ஸாம்ஸ் எல்லாருக்குமே எக்ஸாம்ஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ இனிமேல் நம்மளுடைய மாணவர்கள் வந்து என்ன பண்ணலாம், இனி என்ன பண்ணா உங்க லைஃப் வந்து நல்லா இருக்கும். ஸோ இதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல கம்ப்ளீட்டா டிஸ்கஸ் பண்ண போறோம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸாம்ஸ் எப்படி சார் இருந்துச்சு, ஸோ இந்த வருஷம் எக்ஸாம்ஸ் வந்து எந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த எக்ஸாம் எப்படி இருந்தது அப்படின்னா மாடரேட்டா இருந்தது. ஸோ லாஸ்ட் இயர் நம்ம கம்பேர் பண்ற அளவுக்கு ஈஸி நம்ம என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. ஒரு குட் அட்டம்ஸ் அப்படின்னு நினைச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரீசனிங் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 18ல இருந்து 19 வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போட்டிருக்காங்க. ஸோ மேக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆவரேஜா 12ல இருந்து 15 வரைக்கும் என்ன பண்ணிருக்காங்க. இதை நான் வந்து என்னோட ஸ்டூடெண்ட்ஸ், என்னோட ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் போட்ட மார்க்கை வச்சுதான் நான் சொல்றேன். சரியா? ஸோ 12ல இருந்து 15 வரைக்கும் போட்டிருக்காங்க. ஸோ இங்கிலீஷ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 6ல இருந்து 8 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கரெக்டா போட்டிருக்காங்க. சரியா? அதே மாதிரி ஜிகே பாத்தீங்க அப்படின்னா ஜிகே வந்து இந்த டைம் ரொம்ப கஷ்டம்னே சொல்லிட்டு இருந்தாங்க. எங்க இருந்து கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னு கூட தெரியாத அளவுக்கு நிறைய ஷிஃப்ட்ல வந்து கஷ்டமா தான் வந்திருந்தது. சரியா? ஸோ ஜிகேவும் கூட ஒரு 6ல இருந்து 8 கொஸ்டின்ஸ் தான் கரெக்டா போட்டிருக்காங்க. ஸோ நான் போட்டிருக்கிறது வந்து ஒரு கரெக்டான அட்டெம்ப்ட் நான் சொல்றேன். சரியா? இவ்வளவுதான் கரெக்டா போட்டிருக்காங்க அப்படிங்கறத வச்சு சொல்றேன். சரியா? ஸோ இப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு 42 to 45. சரியா? ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு 40ல இருந்து 45 கொஸ்டின்ஸ் நீங்க வந்து ஒரு அட்டன் பண்ணியிருந்தாலே, அதாவது கரெக்டா போட்டிருந்தாலே அது வந்து என்னதான் ஒரு குட் அட்டெம்ப்ட் தான், ஒரு நல்ல ஸ்கோர் தான் அப்படின்னு நான் தெளிவாவே சொல்லுவேன். சரியா? ஸோ இதை வச்சுட்டு இதான் சார் கட் ஆஃப், இதுதான் கட் ஆஃபா இருக்குமா அப்படிலாம் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணாதீங்க. சரியா? ஸோ கட் ஆஃப் அப்படிங்கிறது வேற. கட் ஆஃப் வந்து யாராலையும் என்ன பண்ண முடியாது, ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லவே முடியாது. நான் அடிச்சு சொல்லுவேன். சரியா? கட் ஆஃப் வந்து யாராலையும் சொல்ல முடியாது. ஸோ இது வந்து எங்களுடைய மாணவர்கள் நாங்க இது வரைக்கும் கேட்ட ரிவ்யூஸ் படி ஒரு சொன்ன ஒரு ஆவரேஜ் கொஸ்டின்ஸ் தான். ஸோ இந்த அளவுக்கு போட்டிருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்சுக்க ஆசையா இருக்கும்ல. ஸோ எவ்வளவு பேர் எவ்வளவு மார்க் போட்டிருக்காங்க, ஸோ நம்ம போட்டதெல்லாம் கரெக்டான மார்க்கா, ஸோ நம்ம இவ்வளவு போட்டிருக்கவே உங்களுக்கு தோணும்ல. ஸோ அதுக்காக நான் சொன்னேன். ஸோ இது வரைக்கும் ஒரு நல்ல மார்க் வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதை வச்சு கட் ஆஃப்னு யாரும் என்ன பண்ணாதீங்க, முடிவு பண்ணாதீங்க. ஸோ லாஸ்ட் டைம் கம்பேர் பண்ணும்போது இந்த டைம் வந்து கட் ஆஃப் வந்து குறைவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ லாஸ்ட் டைம் 90 தான் கட் ஆஃபா இருந்துச்சு. ஸோ இந்த டைம் அதை விட 1 மார்க்கோ இல்லை 2 மார்க்கோ வந்து என்ன இருக்கு, குறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை தாண்டி போவதுக்கான வாய்ப்பு வந்து கொஞ்சம் கம்மி தான். இது என்னோட கெஸ்ஸிங்கா இருக்குது. சரியா? ஸோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து எக்ஸாம்ஸ் முடிச்சாச்சு அப்படிதானே? ஸோ எக்ஸாம்ஸ் வந்து முடிச்சாச்சு. நிறைய பேர் இப்பவே கட் ஆஃப் வீடியோஸ் வந்து என்ன பண்ணிட்டு இருப்பீங்க, சர்ச் பண்ணிட்டு இருப்பீங்க. சரியா? ஸோ எக்ஸாம்ஸ் முடிச்சாச்சு. கட் ஆஃப் யாரு போடுவாங்க, எதை பார்க்கணும், அந்தந்த வீடியோ பார்க்கவா இதை பார்க்கணும் சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஸோ கட் ஆஃபை யாருமே நம்ப வேண்டாம். ஸோ இன்னும் நமக்கு ப்ராசஸ் இருக்கு. இன்னும் பிசிக்கல் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் மெடிக்கல் இருக்குது. ஸோ நம்ம பிசிக்கலும் பாஸ் ஆகணும், மெடிக்கலும் பாஸ் ஆகணும். ஸோ இந்த மெடிக்கல் வந்து சில டைம் நல்லா உங்களுக்கு எல்லாமே கரெக்டா இருந்தா கூட என்ன பண்ணிடுவாங்க, அடிச்சு விட்டுருவாங்க. நம்ம ஏன்னு வந்து என்ன பண்ண முடியாது, கொஸ்டின்ஸ் வந்து கேட்க முடியாது. ஸோ அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்குற வரைக்கும் நீங்க என்ன பண்ணணும், படிக்கணும். ஸோ இதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். வேலை கிடைக்கிற வரைக்கும் நீங்க என்ன பண்ணணும், படிக்க தான் செய்யணும். ஸோ நான் இவ்வளவு மார்க் போட்டிருக்கேன், ஸோ வேலை கிடைக்கும் வரைக்கும் நீங்க என்ன பண்ணணும், படிக்கணும். ஸோ என்ன சார் நீங்க இப்படி சொல்றீங்க, வேலை கிடைக்கிற வரைக்கும் நான் படிக்கணுமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க இதை செஞ்சுதான் ஆகணும். வேற வழியே கிடையாது. ஏன் அப்படின்னா லாஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ், லாஸ்ட் இயர் 2024 பேட்ச்ல இருந்து நிறைய பேர் பாஸ் ஆயிருந்தாங்க. சரியா? பிசிக்கல் பாஸ் ஆகி ஓவரால் கட் ஆஃப்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. நிறைய கட் ஆஃப் வீடியோஸ் எல்லாம் பார்த்து படிக்கவே இல்லை. ஏன் ஒரு சில பேர் வந்து எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணல, எனக்கு வந்து இந்த மார்க் கிடைக்கும், 88 மார்க் வச்சிருக்கான்னு வச்சுக்கோங்க. ஸோ 88 மார்க் கிடைக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப நம்பிக்கையா இருந்தாங்க. அவங்கெல்லாம் நீங்க என்ன பண்ணுவீங்க, 90 மார்க் கட் ஆஃப் வச்சுட்டாங்க, வேலை கிடைக்கல, படிச்சதும் டச் விட்டு போச்சு, திரும்ப முதல்ல இருந்து படிக்கணும், காம்படிஷன்ஸ் வந்து கூடிரும். சரியா? அதனால தயவு செஞ்சு ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட், நான் எக்ஸாம் முடிச்சிட்டேன், நான் எக்ஸாம்ல வந்து நல்ல மார்க் எடுத்திருக்கேன், நான் இனி படிக்க மாட்டேன், பிசிக்கல் மட்டுமே பண்ணிட்டு போயிருவேன் அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ வேலை கிடைக்கிற வரைக்கும், கையில அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்குற வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், படிக்கணும். ஏன் அப்படின்னா நீங்க வந்து இப்போ ஒரு ஃபார்ம்ல இருக்கிறீங்க, படிச்சு உண்மையா படிக்கணும்னு சொல்றேன். ஸோ படிச்சு ஒரு ஃபார்ம்ல இருக்கிறீங்க. ஸோ இந்த ஃபார்மை மெயின்டைன் பண்றது வந்து ரொம்ப ஈஸி தான். ஸோ டெய்லி வந்து ஒரு ஜிகே படிக்கலாம், இல்லை கொஞ்சம் மேக்ஸ் டாபிக் படிக்கலாம், இல்லை டெய்லி ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் மேக்ஸ், ஒரு நாள் ரீசனிங், ஒரு நாள் இங்கிலீஷ், ஒரு நாள் ஜிகே. ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு சின்ன சின்ன டச்லயாவது இருங்க. இந்த ஃபீல்டை விட்டு அப்படியே ஒதுங்கி போயிடாதீங்க, பிசிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு போயிடாதீங்க. சொல்ற புரியுது இல்லையா? ஸோ கட் ஆஃப் யாருமே நம்ப வேண்டாம்.
ஸோ நீங்களும் கட் ஆஃப் நம்பி இருக்க வேணாம். ஸோ தொடர்ந்து படிச்சுட்டே இருங்க. எக்ஸாம் நல்லா ஸ்கோர் பண்ணவங்க இந்த பிசிக்கலுக்கு வந்து என்ன பண்ணுங்க, கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ணுங்க. சரியா? ஸோ அடுத்தது எக்ஸாம் நல்லா பண்ணாதவங்க. ஸோ நல்லா பண்ணவங்களுக்கு இது சரியா, வேலை கிடைக்கிறது படிக்கணும். ஓகே, நான் நல்லா பண்ணல சார், நான் கண்டிப்பா இந்த டைம் ஃபெயில் ஆயிரும் எனக்கு தெரியுது அப்படின்னு நீங்க நினைச்சீங்க. இல்லைன்னா உங்களுக்கு வந்து இன்னொரு 5 டேஸ்ல நமக்கு வந்து என்ன ஆயிரும், நம்மளோட ரெஸ்பான்ஸ் ஷீட் வந்து வந்துடும். ஸோ ரெஸ்பான்ஸ் ஷீட்டை பார்த்துட்டு நான் வந்து மார்க் கம்மியா இருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், ஸோ அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி என்ன இருக்கு. ஸோ அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பியில் குரூப் டி எக்ஸாம் போட்டிருக்காங்க. கரெக்டாக ஆர்ஆர்பியில் குரூப் டி எக்ஸாம் போட்டிருக்காங்க. ஸோ மார்ச் 1 வரைக்கும் அப்ளை பண்ணக்குள்ள லாஸ்ட் டேட் இருக்குது. ஸோ அந்த எக்ஸாமுக்கு நீங்க படிக்கலாம். ஸோ மேக்ஸ் ரீசனிங் வந்து கிட்டத்தட்ட சேம் பேட்டர்ன் தான். நம்ம எக்ஸ்ட்ரா படிக்க வேண்டியது வந்து என்னதான், சயின்ஸ் மட்டும் தான். ஸோ இதில் இங்கிலீஷ் வராது. ஸோ தமிழ் இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லுமே கொஸ்டின்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. எக்ஸாம் ஈஸி தான். ஸோ இந்த மேக்ஸ் ரீசனிங் சயின்ஸ் இது 3 மட்டுமே 80 கொஸ்டின்ஸ் வந்துடும். ஸோ ஜிகே பார்த்தீங்கன்னா 20 கொஸ்டின் வரும். ஸோ இதுலயும் நமக்கு வந்து என்ன இருக்குன்னா பிசிக்கல் இருக்குது. ஸோ இந்த எக்ஸாம் உங்களால் என்ன பண்ண முடியும், நிச்சயமா கிளியர் பண்ண முடியும். இந்த எக்ஸாம் வந்து நம்ம ஜூன் மாதம் நம்ம வந்து என்ன பண்ணலாம், எக்ஸாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ குரூப் டி எக்ஸாம் என்ன பண்ணுங்க, முடிஞ்ச அளவுக்கு அப்ளை பண்ணி வைங்க. சரியா? ஸோ இதையும் தாண்டி அடுத்த சான்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சிஐஎஸ்எஃப்ல போட்டிருக்காங்க. சிஐஎஸ்எஃப்ல ட்ரேட்ஸ்மேன் வந்து 1161 வேகன்சி வரப்போகுது. ஸோ மார்ச் 3ஆம் தேதி இதோட நோட்டிபிகேஷன்ஸ் வந்து வருது. போலீஸ் எக்ஸாம்ஸ் இருக்குது. சரியா? போலீஸ் எக்ஸாம்ஸ் இருக்குது. ஸோ இதையும் தாண்டி எஸ்எஸ்சி சிஜிஎல் இருக்குது, நமக்கு சிஹெச்எஸ்எல் இருக்குது, எம்டிஎஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்ஸை நீங்க வந்து என்ன பண்ணலாம், கொஞ்சம் சீரியஸா கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கலாம். ஸோ இது படிக்கிறது மூலியமாகவும் நீங்க வந்து ஸ்கோர் பண்ணல அப்படின்னா அடுத்த எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாம்ஸ்ல நல்லா ஸ்கோர் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஸோ படிக்கிறதா இருந்தா இப்பவே படிச்சிருங்க. நான் லாஸ்ட் டைம்ல போய் படிப்பேன் அப்படிலாம் நினைக்காதீங்க. இப்போ நிறைய மாணவர்கள்ட்ட அவேர்னஸ் விழிப்புணர்வு வந்தாச்சு, எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க, படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரியா? ஸோ நம்மளோட அகாடமிலையுமே எஸ்எஸ்சிக்கான ரயில்வேக்கான காமன் பேட்ச் வந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்றோம். இதோட கிளாஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 10ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. சரியா? ஸோ மார்ச் 10ஆம் தேதி நம்ம வந்து என்ன பண்றோம், நியூ பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்றோம். ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1 டைம் ஃபீஸா நீங்க வேலை கிடைக்கிற வரைக்கும் படிக்கலாம், என்ன கோர்ஸ் வேணாலும் படிக்கலாம். புரியுதா? ரயில்வே, எஸ்எஸ்சி, போலீஸ், ஆர்மி என்ன எக்ஸாம்னாலும் நீங்க இந்த ஒரே டைம் ஃபீஸ்ல என்ன பண்ணிக்கலாம், படிச்சிடலாம். சரியா? ஸோ நம்மளோட இன்ஸ்டியூட் வந்து ரெசிடென்சியல் கேம்பஸ், கம்ப்ளீட்டா ரிட்டன் பிளஸ் பிசிக்கல் ரெண்டுக்குமே நம்ம என்ன பண்றோம், ட்ரைனிங் வந்து ப்ரொவைட் பண்றோம். ஸோ நான் எப்போதுமே எல்லார்ட்டுமே சொல்றதுதான், ஸோ நீங்க எங்க இன்ஸ்டியூட்ல வந்து எங்க படிக்கிற என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஃபீட்பேக் கேட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஜாயின் பண்ணிக்கிட்டா போதும். அந்த அளவுக்கு உங்களுக்கு குவாலிட்டி வந்து என்ன பண்ணுவோம், நிச்சயமா நாங்க மெயின்டைன் பண்ணுவோம். ஸோ கிளாஸஸ் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ரிக்டா தான் போகும். படிக்கணும்னு ஆசை இருக்கிறவங்க மட்டும் வாங்க, நான் அடிச்சு சொல்லுவேன், ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல என்ன பண்ணலாம், நிச்சயமா கிளியர் பண்ண வைப்போம். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு குவாலிட்டியான ஃபேக்கல்டி டீம் வந்து நம்ம வச்சிருக்கோம். மேக்ஸா இருக்கட்டும், ரீசனிங்கா இருக்கட்டும், இங்கிலீஷ், ஹிஸ்டரி, ஜியாகிரபி, எக்கனாமிக்ஸ் எல்லாமே தனித்தனியான ஸ்டாஃப் வச்சிருக்கோம். ஸோ இந்த அளவுக்கு ஸ்டாஃப் வந்து நிச்சயமா எந்த இன்ஸ்டியூட்ஸுமே இருக்காது. என்ன ரீசன்ஸ் அப்படின்னா நம்ம வந்து எல்லா கிளாஸுமே பண்றோம். டிஎன்பிஎஸ்சி பண்றோம், பேங்க் பண்றோம், எஸ்எஸ்சிஸ் பண்றோம், ரயில்வே, டிஃபென்ஸ் எக்ஸாம்ஸ் பண்றோம். ஸோ நமக்கு எப்போதுமே ஃபேக்கல்டி டீம் வந்து இருந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம ஒரே ஒரு சிங்கிள் பிரான்ச். சரியா? ஸோ நம்ம பிரான்ச் மட்டும்தான். ஸோ ஒரே ஒரு சிங்கிள் பிரான்ச் இருக்கனால நம்ம ஃபுல் கான்சன்ட்ரேஷன் இங்க மட்டும்தான் இருக்கும். ஸோ நீங்க கம்ப்ளீட்டா ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபைடான ஒரு கிளாஸ் வந்து என்ன பண்ணலாம், நிச்சயமா அட்டன் பண்ணலாம். அதான் நான் சொல்றேனே, ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் என்ன படிக்கணும் ஏது படிக்கணும் தெரியாம இருந்தா கூட என்ன பண்ணலாம், கிளியர் பண்ணலாம். சரியா? ஸோ இந்த வார்த்தையை யாருமே சொல்ல மாட்டாங்க. நீங்க டைரக்டா வந்து பார்த்து பிடிச்சிருந்தா ஜாயின் பண்ணா போதும், இந்த வார்த்தை யாருமே சொல்ல மாட்டாங்க. சரியா? ஸோ தேவை அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டியூட் வந்து எங்க இருக்குது அப்படின்னா மார்த்தாண்டம்ல இருக்குது. ஸோ கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குது. மார்த்தாண்டம் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட். உங்களுக்கு ரொம்ப ஒரு அஃபோர்டபுள் ஃபீஸ்ல தான் இருக்கும். சரியா? ஸோ உங்களுக்கு ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா 12,000 வரும். இல்லை நீங்க வேலை கிடைக்கிற வரைக்கும் நீங்க படிச்சுக்கலாம். சரியா? ஹாஸ்டல் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா மந்த்லி 4,500 வரும். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இதான் என்னோட பர்சனல் நம்பர் தான், இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க, 81621. சரியா? ஸோ இல்லை அப்படின்னா இந்த நம்பருக்கு வந்து என்ன பண்ணிக்கோங்க, கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. சரி, ஓகேவா? ஸோ வேற யாராவது உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது படிக்கணும்னா கூட நம்ம இன்ஸ்டியூட் வந்து ரெஃபர் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பா ஒரு நல்ல அகாடமியா நம்ம அகாடமி வந்து நிச்சயமா இருக்கும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா தவறுகளை திருத்தணும். ஸோ நிறைய பேர் நல்லா படிச்சிருப்பீங்க, இந்த எக்ஸாம்ஸ்ல மட்டும் என்ன பண்ணிருப்பீங்கன்னா கோட்டை விட்டுருப்பீங்க. எக்ஸாம் ஹாலை பார்த்தோன்னா வந்து உங்களுக்கு ஒரு பயம் இருக்கலாம்,
கம்ப்யூட்டரை பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு பயம் இருக்கலாம் சரியா. ஸோ இதுக்காக தான் நம்ம இன்ஸ்டியூட்ல வந்து ஸோ கம்ப்யூட்டர்ல வந்து நம்ம என்ன பண்றோம், எக்ஸாம்ஸ் வந்து ப்ரொவைட் பண்றோம். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம்ஸ் நம்ம என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட்ல இருந்தே எழுதுவாங்க. ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த கம்ப்யூட்டர் அப்படிங்கிறத பார்த்து ஒரு பயம் நிச்சயமா இருக்காது சரியா. ஸோ சிபிடி எக்ஸாம் நம்ம ப்ரொவைட் பண்றோம். ஸோ அது மாதிரி நிறைய டெஸ்ட் நம்ம ப்ரொவைட் பண்றோம். ஸோ தவறுகள் வந்து திருத்தணும். ஸோ எக்ஸாம் ஹாலில் போயிட்டு நிறைய பேர் பதறி இருப்பாங்க, இல்ல லாஸ்ட் டைம் வரைக்கும் படிச்சுட்டு போயிருப்பாங்க. கடைசி டைம் எக்ஸாமுக்கு வந்து 1 மணி நேரம் அப்போ உட்காந்து படிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன தவறுகளை நம்ம திருத்தினாதான் அடுத்த எக்ஸாம்ஸ் என்ன பண்ண முடியும், கிளியர் பண்ண முடியும். அது என்ன மிஸ்டேக் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அலசி ஆராய்ஞ்சு அதை என்ன பண்ணுங்க, கரெக்ட் பண்ண பாருங்க சரியா. அப்புறம் நல்லா பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் இப்பவே என்ன பண்ணுங்க, பிசிக்கல் வந்து என்ன பண்ணுங்க, ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ எக்ஸாம் வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்காதீங்க, வெயிட் பண்ணிட்டு இருக்காதீங்க சரியா. ஸோ லாஸ்டா ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஸோ இந்த எக்ஸாம் இல்லை அப்படின்னா நான் வந்து இந்த கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு வந்து லாய்க்கே இல்லை அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. ஸோ இந்த எக்ஸாம் இல்லைன்னா இன்னொரு எக்ஸாம் கண்டிப்பா கிடைக்கும். ஈவன் யூபிஎஸ்சி மாதிரி ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதுறவங்களே ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லாம் யாரும் கிளியர் பண்றது கிடையாது புரியுதா. செகண்ட் அட்டெம்ப்ட், தேர்ட் அட்டெம்ப்ட், ஃபோர்த் அட்டெம்ப்ட், ஈவன் ஃபைனல் அட்டெம்ப்ட்ல கூட கிளியர் பண்ணவங்க இருக்காங்க சரியா. நம்ம 12th ஃபெயில் படம் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த அவர்லாம் ஃபைனல் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணாரு. அதெல்லாம் ஒரு ரியல் ஸ்டோரி தான். ஸோ ஃபைனல் அட்டெம்ப்ட் கிளியர் பண்ணா கூட அவங்க வந்து ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் தான். அதே மாதிரி நம்ம இந்த எக்ஸாம் நமக்கான வந்து ஒரு சூழ்நிலை இல்லாம இருந்திருக்கலாம். ஸோ அடுத்த எக்ஸாம் நம்ம ட்ரை பண்ணி நம்ம கிடைச்சா கூட நம்ம வந்து ஒரு சிஎஸ்எஃப்லயோ சிஆர்பிஎஃப்லயோ பிஎஸ்எஃப்லயோ நிச்சயமா போக முடியும். ஸோ ஒரு டைம் தோத்துட்டோம் அப்படின்னா அடுத்த டைம் பாஸ் பண்ணும்போது இந்த சிஎஸ்எஃப் தான் அடிக்கணும். ஏன் அப்படின்னா சிஎஸ்எஃப் தான் நம்ம ஃபேமிலி கூட நம்மளால என்ன பண்ண முடியும், இருக்க முடியும் சரியா. நம்ம ஃபேமிலியை பக்கத்துலேயே வச்சுக்கலாம். ஸோ சிஎஸ்எஃப் வந்து ஒரு நல்ல ஜாப். ஸோ இந்த டைம் நம்ம தோத்துட்டோம், ஒருவேளை தோத்து நமக்கு வந்து பார்டர்ல பிஎஸ்எஃப் கிடைக்கிறதுக்கும் அடுத்த டைம் நம்ம ஜெயிச்சு சிஎஸ்எஃப் கிடைக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு புரியுதா. ஸோ நம்ம வாழ்க்கை மாறணும் அப்படின்னா நாம தான் வேலை செய்யணும், வேற யாருமே வேலை செய்ய மாட்டாங்க. இந்த மொபைல் ஃபோன், இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் தூக்கி தூர வச்சுட்டு திரும்ப புக்கை எடுத்து என்ன பண்ணுங்க, படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. படிங்க, படிச்சா மட்டும்தான் நம்ம வாழ்க்கை வந்து முன்னேற முடியும். ஸோ இந்த மாதிரி எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாம் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து நம்மள மாதிரி ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஸோ நானும் ஒரு ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கிராஜுவேட் தான். ஸோ நம்மள மாதிரி ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னா இந்த ஒரு கவர்மெண்ட் ஜாப் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஜாப். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸ்டார்டிங் சேலரி உங்களுக்கு 45,000 கிடைக்கும். யாரு தாரா உங்களுக்கு புரியுதா. ஒரு பிரைவேட்ல வேலை பார்த்தா ஸ்டார்டிங்ல 10 to 15,000 தருவாங்க. 10 வருஷம் கழிச்சு கூட நீங்க இந்த 45,000 சேலரி வாங்க முடியாது. ஸோ ஒரு டைம் நம்ம கஷ்டப்பட்டு படிக்கிறோம், நம்ம லைஃப் வந்து செட்டில் பண்றோம். கண்டிப்பா இந்த வேலைக்கு நீங்க போகும்போது, நீங்க ரிட்டையர்ட் ஆகும்போது கண்டிப்பா உங்ககிட்ட வீடு இருக்கும், கார் இருக்கும், ஒரு நல்ல செட்டில்டா இருப்பீங்க. அதை மட்டும் யோசிச்சு பாருங்க. ஸோ முயற்சியை கைவிடாதீங்க. ஸோ தொடர்ந்து படிங்க. ஆல் த பெஸ்ட். ஸோ நம்மளோட இன்ஸ்டியூட்ல நீங்க ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த நம்பருக்கு இது என்னோட பர்சனல் நம்பர் தான். ஸோ இந்த நம்பருக்கு என்ன பண்ணுங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்க சரியா. 8248081621. ஸோ என்னோட பேர் வந்து மாசா சரியா. ஸோ மாசா ஐஏஎஸ் அகாடமியோட டைரக்டர் தான் நான். ஸோ உங்களுக்கு என்ன டவுட்ஸ்னாலும் இந்த நம்பருக்கு கூப்பிடுங்க. ஸோ புதுசா பேட்ச் ஸ்டார்ட் பண்றோம் நான் சொல்லியிருந்தேன் 10th மார்ச். ஸோ விருப்பப்படுறவங்க நான் ரொம்ப லோவா இருக்கேன் அப்படின்னா இப்பவே ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு அடுத்த சிஎஸ்எஃப் ட்ரேட்ஸ்மேன் இருக்கும், ஏதாவது ஒரு எக்ஸாம்ஸ்ல நிச்சயமா என்ன பண்ணலாம், கிளியர் பண்ணலாம். அதுக்கான ஒரு என்விரான்மெண்ட், அதற்கான ஒரு பாசிட்டிவான ஒரு சூழ்நிலை நிச்சயமா நம்ம இன்ஸ்டியூட்ல இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.